தாமதம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? இன்றைய கால சூழ்நிலையும் இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களும் அதுக்கு தடையா ஒரு காரணமா இருக்கு. ஆனால் ஜோதிட ரீதியை நம்ம பார்க்கணும்னா, நாம் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு 2ல் எல்லாம் சனி இருக்கணும். அவசியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை இனிக்கும். சனி பகவானுக்கு நம்ம ஜோதிடத்தில் மந்தன் சொல்கிறோம் அல்லது முடவன் சொல்கிறோம். முடவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் வேகமாக போக முடியாது. மந்தன்னா மெதுவாக போகணும்னு அர்த்தம். அப்போ நவக்கிரகங்களில் சூரியன் விட எல்லாங்களோட சனி வளையம் தான் அதிகம். ஒரு லக்னத்துக்கு அந்த கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடம் மறையக்கூடாது, ராசிக்கு கலத்திரமும் மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் அவருக்கு திருமணம் என்பதே கிடையாது. ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சேலம் ஆட்டியாம்பட்டி ஜோதிடர் ஈஸ்வரன் ஐயா தான் நம்ம கிட்ட இருக்காங்க. வாங்க ஐயா கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா, 1000 காலத்து பையர் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழி எல்லாம் பல பழமொழிகள் உண்டு. ஏன் அப்படின்னா திருமணம் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அப்படின்றப்ப இந்த திருமணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு எட்டாக்கனியா இருக்குது. இந்த திருமண தாமதம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? இன்றைய சூழ்நிலையில் பல விஷயங்கள் இருக்கு. நாம் அதையெல்லாம் விட்டுருவோம். நாம் ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். சரி. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையும் இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களும் அதுக்கு தடையாக ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் ஜோதிட ரீதியை நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஜாதகத்தில் 2ல் 7ல் சனி இருந்தால் அது திருமண தாமதத்துக்கு வழிவகுக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 2ல் 7ல் சனி இருந்தாங்கிறது 7ஆம் இடம் தான். அது மனைவியை குறிக்கிற இடம். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். இந்த 2ல் சனி இருந்தால் அதுதான் குடும்பம். அப்போ கலத்திரம்னு ஒன்று உருவாகினா குடும்பம்னு ஒன்று உருவாகிடும். அப்போ அந்த 2ல் 7ல் சனி பகவான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இவங்க தேடுற போது எல்லா ஆணு பெண்ணு இருக்கிற இடத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் தேடுற போது காலம் கடந்து போகுது. அப்படி காலத்தை நாம் கடக்கக்கூடாது. அது தாமதத்துக்கு காரணம் இருந்தாலும் கூட நாம் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு 2ல் எல்லாம் சனி இருக்கணும். அவசியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை இனிக்கும். அப்படி இல்லை, அப்படி அந்த பொண்ணுக்கு இல்லை அப்படின்னா அந்த பெண் கூட பிறந்த ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. இவர் எடுக்கிற இடத்துல பெண்கள் மட்டும் இருக்கணும், ஆண்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிற இடத்த பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அது தாரக்குற்றத்தை உருவாக்கும். ஏன்னா 2ல் சனி இருந்தால் 7ல் சனி இருந்தால் அது தாரக்குற்றத்தை உருவாக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கும் 2ல் 7ல் சனி இருக்கணும். சரி, அப்படியே நம்ம பார்க்க கிடைக்காது. இப்போ இந்த தம்பிக்கு இருக்கிற மாதிரியே அதே அந்த பொண்ணுக்கு 2ல் 7ல் சனி இருக்காது. அப்போ 2ல் இருந்தாலும் போதும் அல்லது 7ல் இருந்தால் போதும், ஏதோ ஒரு இடத்தில் இருந்தால் போதும். அப்போ பசங்களாக இருக்கிற போது என்ன பண்ணணும், அவங்களுக்கு பெண்களாக இருக்கிற இடத்த தேடி எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம். அப்படி இல்லைங்கிற போதுதான் அது காலதாமதத்தை படுத்தும். எப்பவுமே 7ல் சனி இருந்தால் அது நமக்கு இந்த 9 கோள்களில் சனி பகவான் போனால் அவருக்கு பேர் மந்தன் அல்லது முடவன் பேர். சனி பகவானுக்கு நம்ம ஜோதிடத்தில் மந்தன் சொல்கிறோம் அல்லது முடவன் சொல்கிறோம். அப்போ என்னென்னா முடவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் வேகமாக போக முடியாது. மந்தன்னா மெதுவாக போகணும்னு அர்த்தம். அப்போ நவக்கிரகங்களில் சூரியன் விட எல்லாங்களோட சனி வளையம் தான் அதிகம். அதனால் அவர் என்ன மெதுவாக தான் சுற்றி வருவார். அதனால தான் அவருக்கு பேர் மந்தன்னு பேர். அப்போ அந்த மந்தன் அங்கே போய் நம்ம மனைவி ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டா சீக்கிரமாக எப்படி மனைவி வருவார்? அப்போ காலதாமதம் சனி வளையம் பெரியது, ஒரு பாகை தான் கிடப்பார். அதனால் வரக்கூடிய மனைவியை தாமதமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக சொல்கிறாங்க. அது விஞ்ஞான ரீதியாக அது ஒரு ரூட்டு. அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ரூல்ஸ் பார்க்குற போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்தது அந்த காலதாமதத்துக்கு என்னென்னா, ஒரு தம்பி ஒரு குழந்தை ஒரு ஆண் ஜாதகத்தில் 2 குடையவன் எக்காரணத்தை கொண்டும் 2 குடையவன் 7 குடையன் மறையக்கூடாது. இப்போ அது 2 குடை 7 குடை மறைஞ்சாலும் அவர்களுக்கு தாமத திருமணமாகும். அப்போ அந்த கிரகம் 2ஆம் இடம் தான் குடும்பம்னு சொல்லியிருக்கோம், 7ஆம் இடங்கிறது தான் கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் மறையக்கூடாது. மறைந்தால் வயசு 30 கடந்துடும். எக்காரணத்தை கொண்டும் 30 கடக்காமல் அவங்க வரன் பார்க்க முடியாது. அப்போது அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு
அந்த களத்திர ஸ்தானம் 7ஆம் இடம் மறையக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரம், ராசிக்கு களத்திரமும் மறையக்கூடாது. அப்படி வந்தால் அவருக்கு திருமணம் என்பதே கிடையாது. அதே மாதிரி அந்த திருமணம் கிடையாதுங்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறான்னா, லக்னத்துக்கு 11 ராசிக்கு 7 அவங்க ஒன்று சேர்ந்திருந்தால் அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் திருமணம் இல்லை. பெண்களையே தொடமாட்டான். அவனுக்கு வேசி சுகம் இல்லை, கல்யாண சுகம் இல்லை. அப்படி இருந்தனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுவும் ஒரு தாமதத்துக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 7 குடையில் 5 குடையவன், லக்னத்துக்கு 7 குடை 5 குடையவன், ராசிக்கு 7 குடை 5 குடையவன், காலப்புருஷ லக்னத்துக்கு 7 5 குடையன் அவங்களுக்கு ஒன்று சேர்ந்துருந்தா அவங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் திருமணம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. அதே ஒரு சிலருக்கு நம்ம வந்து ராசிக்கோ லக்னத்துக்கோ 7 5 குடையன் இருந்து ஒரு பெண்ணாக இருக்கிற இடத்த மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை ஓடும். இல்லை ஆளு பெண்ணு இருக்கிற இடத்த இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு குழந்தை கற்பம் ஆகிற போதே அவங்களுக்குள் வழக்கு சண்டை சச்சரவு ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை நடக்கிறதுக்குள்ள டைவர்ஸ் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தில் இதெல்லாம் கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த ராகு எது இருந்தாலும் அது தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 7ல் ராகு இருக்குது அப்படின்னா 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம். அப்போ லக்னத்திலேயே கேது இருக்கும். அப்போ தம்பிக்கு எப்படி 7ல் கேது இருக்கோ ராகு இருக்கோ அது மாதிரி அந்த பெண்ணுக்கு கணவன் 7ஆம் இடம் லக்னம் தான். அப்போ அது ராகு எது இருக்கிற போது தான் அது தாமதப்படுத்தும். அப்போ எக்காரணத்தை கொண்டு ராகு எது இருக்கிறவங்களுக்கு ராகு எது இருக்கிற பெண்களை தான் திருமணம் செய்யணும். இல்லாத செய்கிற போது வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்து டைவர்ஸ் அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் வந்தால் அது அந்த கல்யாணம் நடக்காது. அப்போ அதே மாதிரி ராசிக்கு 2 குடையவனும் லக்னத்துக்கு 2 குடையணும் காலப்புருஷம் 2 குடையணும் அவங்களுக்கு 6 8 12 அல்லது அசங்கம் ஆயிட்டாலும் திருமணமே கிடையாது வாழ்நாள் முழுவதும். இப்படி எல்லா ஜாதகங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் நாம் இந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்துட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு உறுதியாக சொல்லிடலாம். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ கல்யாணம் ஆகாத ஜாதகம்லாம் நிறைய பார்க்குறோம் நாங்கள். அப்போ நாங்கள் நிறைய பார்க்குற போது எங்களுக்கு நிறைய ஒரு நாள் பல பேருக்கு பார்க்குறனால எங்களுக்கு அனுபவத்தில் அது நூல்கள் சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் கூடாதுன்றது தான் இது. அப்போ எக்காவது கொண்டும் ஒரு பெண்கள் ஜாதகத்தில் 8ல் சந்திரனோ அல்லது சுக்கிரனோ இருக்கக்கூடாது. இருந்தால் அது காலதாமதத்தை பண்ணும். அப்போ அந்த திசா புத்தி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும், விகாரத்து வரும். அல்லது நமக்கு வந்து அந்த கணவனுக்கு மரணத்தை தரக்கூடிய வாய்ப்பு கூட வந்துடும். அதெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடர்கள் சேர்த்துற போது அந்த ஆணுடைய ஜாதகத்தில் தீர்க்காயுள் உள்ளவனா சேர்த்தணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆயுள் இருக்கும். இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சிலதை நம்ம வந்து ஒருத்தரத்தில் ஒரு பாவக்கரங்கள் இருந்தால் அந்த பார்க்கக்கூடிய அந்த பையனுடைய ஜாதத்தில் பாவக்கரங்கள் இருந்தால் பெண் ஜாதகத்தில் பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பையன் ஜாதத்தில் 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதத்தில் 7ஆம் இடம் கெடாமல் இருக்கணும். அப்போ ராசிக்கு 7ஆம் இடமும் கெடாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு இருந்தால் அவங்கள ஏதோ நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடும். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் காலதாமதம் ஆகிறதுக்கும் அதுவே காரணம், வாழ்க்கையில் தோக்கிறதுக்கும் காரணம், லைஃப் வீணாக போயிடும். அப்போ கணவன் மனைவிகளும் ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த 7 குடை 5 குடை இருந்தால் அப்படி தான் ஆகும். அதுனா 7ஆம் இடங்கிறது தான் களத்திரம் மனைவி, 5ஆம் இடங்கு புத்திரம். அந்த 2 சேர்ந்தால் அந்த குழந்தை வந்த பிறகு மனைவி மீது பாசம் இருக்காது. அப்போ குழந்தை வரவரில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு அந்த 7 குடை 5 குடையவன் அல்லது ராசிக்கு 7 குடை 5 குடை சேர்ந்தால் குழந்தை இல்லாமல் போய்டுறாங்க. அப்படி இருக்கிறவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ குழந்தை வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ அதையெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கல்யாணமே ஆகாதுன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாத ஜாதகங்களை கொண்டு போயிட்டு கோவில் போகிறாங்க, பரிகாரம் பண்ணுறாங்க. என்ன பண்ணாலுமே திருமணம் நடக்காதா? நடக்காது, வாய்ப்பே இல்லை. அவங்க எல்லாம் என்ன பண்ண நம்மள்கிட்ட கேட்குறாங்களே, அவங்க ஏதோ ஒரு தெய்வத்துக்கு அனுப்பிவிடுமே அப்படிங்கிறதுக்காக அனுப்புறதான ஒழிய நிச்சயமாக அவங்களுக்கு யாராலையும் கல்யாணம் பண்ண முடியாது. விதியை மாற்றுறதுக்கு யாரும் பிறக்கலையம்மா. மதியால் விதியை வெல்லலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விதியை வெல்றதுக்கு ஒரு மதி வேணும். அப்படிதான் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. புரியுதா? ஒரு விதி இருக்குது,
அந்த விதியை ஜெயிக்கலாம், அறிவை கொண்டு ஜெயிக்கலாங்கிறாங்க. அந்த அறிவை ஜெயிப்பதற்கு கூட ஒரு விதி அந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற போது ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடும். அப்போ எல்லாம் காலதாமதமாகிடும். அவர் சொல்கிறாரு 40 வயசில் கல்யாணம் ஆகும், 41 கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த காலத்தில் பாடல் எழுதியிருக்காங்க. அப்போ என்னென்னா 7 குடையன் 5ல் உட்காரணும். ஏதோ ஒரு லக்கணம் 7 குடை 5ல் இருக்கணும். 2 குடையும் 6-8 12 போயிடணும். லக்கணாதிபதி 6-8 12 போயிடணும். அப்போ அவன் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான், 7 அதிபன் ராசிக்கு 7 அதிபன் கூடின காதலித்தாலும் காதலிப்பால் வேசி சுகம் இல்லை கல்யாண சுகம் இல்லைங்கிறான். அப்படி சேர்த்துட்டாங்கன்னா கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் கிடையாது. அதே மாதிரி 41 வரலும் கல்யாணம் முடியாதுங்கிறது தான். 7 நேரவே களத்திராதி 5ல் வாழ. இப்போ களத்திரம்னா 7ஆம் இடம், அது வந்து 5ஆம் இடம். 5ல் வாழ. லக்கணேசன் 6-8 வியமாக இருக்க, 6-8 12 இருக்க. குடும்பம்னா 2ஆம் இடம். அவனும் 6-8 12 இருந்தால் அவனுக்கு 40 41 ஆகாமல் கல்யாணம் ஆகாது.